ஹாய் ஹலோ வணக்கம். தமிழகத்தின் மொத்த 40 மக்களவைத் தொகுதிகளில் வடக்கு மண்டலத்தில் எந்த கட்சி முந்துகிறது, வடக்கு மண்டலத்தின் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். காஞ்சிபுரம் தனித்தொகுதியில் திமுக சார்பாக செல்வம், அதிமுக சார்பாக ராஜசேகர், பாஜக கூட்டணியில் இருக்கும் பாமக சார்பாக ஜோதி வெங்கடேசன் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக வி சந்தோஷ்குமார் ஆகியோர் களத்தில் உள்ளனர். கடந்த முறை திமுக சார்பாக போட்டியிட்ட செல்வம் மீண்டும் போட்டியிடுகிறார். அவர் கடந்த முறை 6,84,004 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். கிட்டத்தட்ட 50% வாக்கு வித்தியாசத்தில் தன் வெற்றியை பதிவு செய்தார். இம்முறையும் இவரே ரேஸில் முன்னிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுகவில் இருக்கும் பலமான கட்டமைப்புகள் இவருக்கு உதவும் எனவும் சொல்லப்படுகிறது. அதே வேளையில் பாஜக சார்பாக போட்டியிடும் ஜோதி வெங்கடேசனும் பாமகவின் வாக்கு வங்கியை கொண்டே போட்டியை கடுமையாக்குவார் எனவும் கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் மக்களவைத் தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்ற திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மீண்டும் இங்கு களமிறங்குகிறார். அதிமுக சார்பாக AL விஜயன், பாஜக கூட்டணியில் உள்ள பாமக சார்பாக வழக்கறிஞர் பாலு மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக பேராசிரியர் அப்சியா நசிரின் ஆகியோர் களத்தில் உள்ளனர். இந்த தொகுதியில் சிட்டிங் எம்பி ஜெகத் ரட்சகன் மீது அதிருப்தி நிலவுகிறது. இருப்பினும் இந்த தொகுதியில் திமுகவுக்கு நல்ல வாக்கு வங்கி இருப்பதால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதேபோல பாஜக சார்பாக போட்டியிடும் பாமகவுக்கும் இங்கு வாக்கு வங்கி இருக்கிறது. கடந்த தேர்தலில் பாமக வேட்பாளர் 2வது இடம் பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த இருவருக்கும் நல்ல போட்டி இருக்கும். அதிமுக தனக்கு இருக்கக்கூடிய பிரதான வாக்கு வங்கியை நம்பி களத்தில் நிற்கிறது. வேலூர் மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பாக கதிர் ஆனந்த், அதிமுகவில் டாக்டர் பசுபதி, பாஜக கூட்டணியில் புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் ஆகியோர் பிரதான போட்டியாளராக களத்தில் உள்ளனர். இதில் கடந்த முறை கதிர் ஆனந்த் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றாதது பெண்கள் குறித்து அவரது பொறுப்பற்ற பேச்சு என்று அவர் மீதான அதிருப்திகள் முன்வைக்கப்படுகின்றன. இதனை பிரதானப்படுத்தி பிற கட்சி வேட்பாளர் களத்தில் இயங்கி வருகின்றனர். எனினும் வேலூர் திமுகவின் கோட்டை என்றுதான் சொல்லப்படுகிறது. முக்கியமான திராவிட தலைவர்களை உருவாக்கி வேலூரில் திமுக வாக்கு வங்கியை அவர்களுக்கு கை கொடுக்கும் எனவும் சொல்லப்படுகிறது. கள்ளக்குறிச்சி கடந்த முறை திமுக சார்பாக வெற்றி பெற்ற கௌதம சிகாமணி மாற்றப்பட்டு மலையரசன் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அதிமுக சார்பாக குமரகுரு, பாஜக கூட்டணியில் உள்ள பாமகவின் வேட்பாளராக தேவதாஸ், உடையார் மற்றும் நாதக வேட்பாளராக ஜெகதீசன் ஆகியோர் களத்தில் உள்ளனர். இங்கும் திமுக சிட்டிங் எம்பி மீது அதிருப்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனினும் ரேஸில் திமுக முன்னிலையில் இருப்பதாகவே தகவல் தெரிவிக்கின்றன.